ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹெல்தி டெய்லி கிச்சன் சேனலில் ஹெல்தியான சுவையான கொய்யாக்கா சட்னி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொய்யாக்காவில் இருக்கிற நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கேலரிஸ் 68, ப்ரோட்டீன் 2.5, ஃபேட் 0.95, கார்போஹைட்ரேட் 14.3 கிராம், சுகர் 8.9 கிராம், விட்டமின் சி 228 mg, விட்டமின் ஏ 624, கால்சியம் 18 mg. இவ்வளோ சத்து நிறைந்த கொய்யாக்காவை நம்ம அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் இந்த கொய்யாக்காய் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம சாப்பிட வைக்கிறது தான் இந்த சுவையான கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். கொய்யாக்காய் 200 கிராம், நிலக்கடலை 50 கிராம், சின்ன வெங்காயம் 75 கிராம், தக்காளி 1, உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 5, பூண்டு 10 பல், கொத்தமல்லி இலை தேவையான அளவு. அடுத்து நம்ம இப்போது செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பேனை வச்சிடலாம். பேன் சூடானோடனே அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெயை பேனை சுற்றி விட்டுக்கலாம். அதில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வந்தோடனே அது கூட நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்காக லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் நல்லா போடும். பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கி விடணும். அடுத்ததாக நம்ம இது கூட நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணணும். அது வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே மீதி பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம அது கூட நறுக்கி வச்ச கொய்யாக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொய்யாக்காவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 to 6 நிமிஷம் வதக்கி விடணும். அப்படி வதக்கி விட்டோம்னா இந்த மாதிரி கலர் மாறி வரும். இந்த மாதிரி கலர் மாறி வந்துச்சுன்னா தான் நம்மளோட கொய்யாக்காய் நல்லா வதங்கி வந்துருக்குன்னு அர்த்தம். கொய்யாக்காய் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இது கூட நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட்டோம்னாவே போதும். அதேமாதிரி இதை அதிக அளவு வதக்கி விடவும் கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பின்னாடி அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
அடுத்து நம்ம இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி அரைக்கும் போது இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றக்கூடாது. இதனாலனா கொய்யாக்காய் வேறு வந்துட்டு சரியாக அரைவிடாது. தண்ணி ஊற்றாமல் பாதி அளவு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவு அரைஞ்சி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுக்கிறோம்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நறுன்னு வந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது. இப்போ கொய்யாக்காய் சட்னி நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் கடுகு போட்டுடலாம். கடுகு சூடேறி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். இப்போ நம்மளோட ஹெல்தியான சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி. இந்த கொய்யாக்காய் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.